Hello all, welcome to our channel JJ Happy Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன, இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதன் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வெரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டிஜிட்டல் மணி, விர்ச்சுவல் மணி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்மளுக்கு வாலெட் மணி அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரூபா நோட் மாதிரி கையில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. பட் டிஜிட்டல் மூலிமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இதை வந்து எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதாவது பொருள் கொடுத்து பொருள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா கோல்டு வந்துச்சு, அப்புறமா மெட்டல் காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா பேப்பர் ரூபா நோட்டு, அப்புறமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி மணி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வளர்ந்து இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஸ்டேஜில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் மணி அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் எல்லாமே டிஜிட்டல் வைஸாக மாறப்போகுது இல்லையா? கண்டிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சியும் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜில், அதாவது இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் தான் இதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. 2018லலாம் இதை இந்தியாவிலலாம் பேன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கேட்டிங்கன்னா அதெல்லாம் பேன் பண்ணல. அதோட சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இதை அண்டர் த கண்ட்ரோல் ரூபாய் நோட்டு மாதிரி கூட செய்யலாம், கொண்டு வரலாம், சிஸ்டம் வந்து உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான நியூஸ் வந்து இருக்குது. பட் ஆல்சோ இட்ஸ் ஹைலி பூம்ட் இன் அதர் கண்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படின்ற ஒரு கார் கம்பெனி இருக்குது இல்லையா, அவங்க உங்ககிட்ட இருக்க பிட்காயின்ஸ் வச்சு நீங்கள் கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல வந்து ஒரு ஏர்னிங் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் மணி. டெக்னாலஜி தெரிஞ்ச சிலர் வந்து பேங்க் கமிஷன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் உருவாக்குனது தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதோட வேல்யூ வந்து ஒன்றுமே கிடையாது, 0 லெவலில் இருந்தது. பட் இப்போ வந்து லேக் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது வந்து க்ரோர் லெவலில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரன்சிஸை ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ வாங்கினவங்களாம் கண்டிப்பாக இப்போ வந்து கோடீஸ்வரனாக ஆயிட்டாங்க. ஃபியூச்சர் கரன்சி இதுதான் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மூலியமாக நிறையா ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க, லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. பேசிக்கான ட்ரேடிங் ஐடியாஸ் இல்லாமல் நம்ம இதை வந்து செய்ய முடியாது. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்ததுன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பிட்காயின் தான் இல்லையா? பட் இப்போ வந்து அதில் நிறைய கரன்சிஸ் வந்து உருவாகி இருக்கு. எக்ஸாம்பிள் எத்தீரியம், ரிப்பிள், லைட் காயின், டேஷ், நெம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கரன்சிஸ் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து சேம் இந்த ஷேர் மார்க்கெட், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பட் இதோட டெக்னாலஜி வந்து ரொம்பவே பவர்ஃபுல், ரொம்பவே செக்யூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உள்ளெல்லாம் நம்ம வந்து போக வேண்டாம், ஏன்னா புரிஞ்சதெல்லாம் வந்து புரியாத மாதிரி போயிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பிளாக் மணி கூட இதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் இந்த டெக்னாலஜி மூலயமா அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இது சேஃபாக இருந்தாலும் இதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் ஃப்ளக்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் கோல்டை விடவுமே இதில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே நாளில் நம்ம வந்து பணக்காரங்களும் ஆகலாம், ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமலும் போகலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு இதோட நாலேஜ் ரொம்பவே முக்கியம். லைக் நீங்கள் 1 ரூபி போட்டு 1 லேக் இன்கம் பண்ணலாம், ஆர் 1 பைசா கூட இல்லாமலும் போகலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் ரிஸ்க்ஸ் தான். ட்ரேடிங்கில் பேசிக் ஐடியா இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் இதை பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 to 50 ருபீஸ் வரைக்கும் இருந்தது. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா 30 லேக் சம்திங் கிட்ட வருது. ஸோ கண்டிப்பாக இதில் ஃப்யூச்சர் இருக்குது. லக் இருந்தால் ஷார்ட் டேர்மில் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
என்னதான் இதில் ஏர்னிங்ஸ் நிறையா இருந்தாலுமே இதில் ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் கூட அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் டாலர் வாங்கி வைக்கிறோம், டாலர் வேல்யூ ஏறும்போது வந்து பிட்காயின் சேல் பண்ணி ப்ராஃபிட் தரோம் அப்படின்னு சொல்லி கூட வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரிஞ்ச இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னா என்ன அப்படின்ற ஒரு ஓரலான ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதை எங்கே வந்து பை பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது, எங்கே சேல் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்குமே வந்து நான் இப்போ வந்து ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் வாலெட் பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ் வாலெட் அந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், வாங்குறது விற்கிறது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு காயின்ஸ்விட்ச் குபேர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அந்த மாதிரியான ட்ரஸ்ட் வர்த்தியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த காயின்ஸ்விட்ச் குபேர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ₹100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ₹50 வந்து கிடைக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ண அப்புறம் தான் எல்லாமே, அதாவது ட்ரேடிங் எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். இதில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 5 மில்லியன்ஸ்க்கு மேலே இந்த ஆப்பில் யூசர்ஸ் இருக்காங்க. ஆல்சோ இது ஒரு இந்தியன் ஆப். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனோகாயின் அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரியே கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு ஆப் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை மறக்காமல் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா? பிட்காயினோட விலை ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க. கம்மியான விலையில நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கரன்சிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டில் என்ன கரன்சின்னு பார்த்தீங்கன்னா, டாஜ் காயின் அப்படின்ற ஒரு கரன்சி வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து கம்மியான அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் யாரோ வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு கேம் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு காயின் தான். பட் இது வந்து ட்ரெண்டில் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் வச்சு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அனலைஸ் பண்ணி எது வந்து நல்ல ட்ரேட், எது வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, எதில் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாம் தான் கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின் பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்தெந்த கரன்சிஸ் என்னென்ன வேல்யூவில் இருக்குது, எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸ், ஆப்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.